வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ஜெயிச்சுப்பாரு, உனக்கு அஜித்தை பிடிக்கும். ஏன்னா அடிப்பட்டு விழுந்த இடத்துல இருந்து எப்படி ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எந்திரிக்கணும்னு சொல்லி கொடுத்த ஒரே வாதியார் நம்ம அஜித்குமார் தான். இப்போ எல்லா இடத்துலையும் எதிரொலிக்கிற ஒரே சத்தம் அஜித்குமார் தான். உதய சூரியன் உதிக்கும் நேரம், என் தலைவன் அரியணை ஏறும் நேரம், தோத்து போனவன் மோதி பார்க்கட்டும், அஜித்தோட ஆட்டத்தை உலகமே பார்க்கட்டும். அந்த போடியம், அதாவது அந்த பரிசு வாங்கும் மேடையில் நம்ம அஜித்குமார் அவர்கள் ட்ராஃபியை கையில் பிடிச்சி இந்திய கொடியை ஏந்தி அப்புறம் ஒரு சின்ன குழந்தை மாதிரி அந்த ட்ராஃபியை பிடிச்சிட்டு நடக்கும்போது அந்த கஷ்டங்களை எல்லாம் நினச்சி அதில் வரக்கூடிய அந்த சந்தோஷத்தில் அவர் நடந்து வரப்போ பாருங்களேன், அதுதான் ஒரு நிஜமான வெற்றி. அந்த பிஞ்சு சிரிப்புக்குள்ள எத்தனை வழிகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை வருஷ உழைப்பு இருக்கும்னு ஒரு ரசிகனா நமக்கு தான் தெரியும். அந்த நிமிஷம் நம்ம கோடிக்கணக்கான ரசிகர்களின் கண்ணில் கண்ணீர் வர வச்ச அந்த மாஸ் மொமெண்ட் இப்போ உலகமே கொண்டாடுற இந்திய ரேசிங் வரலாறு. ஸ்பா ஃப்ரான்கோசம்ஸ் உலகத்தோட மிக ஆபத்தான ட்ராக்ல 12 மணி நேர போராட்டத்தில் நம்ம தலையோட மெர்சிடிஸ் AMG GT3 EVO கார் சீறி பாஞ்சிருச்சு. ஒரு கட்டத்தில் நம்ம தான் பொசிஷன்ல இருந்தோம். ஆனால் இந்த நடுவர்களோட முடிவுகளால் 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டாலும் தலையோட அந்த போராட்டம் அது ஒரு ஃபயர் வின்னிங் மொமெண்ட். ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் போராடுற அந்த குணம் தான் இன்னைக்கு பெல்ஜியத்தில் இந்திய கொடியை பறக்க வச்சிருக்கு. 54 வயசுல 25 கிலோ எடையை குறைச்சி உடம்புல இத்தனை ஆபரேஷன் தழும்புகளை வச்சுக்கிட்டு 300 கிலோமீட்டர் வேகத்துல கார் ஓட்டுறதுக்கு ஒரு தனி தில்லு வேணும். அந்த தில்லு நம்ம அஜித்குமார் அவர்கிட்ட தான் இருக்கு. சினிமாவில் மங்காத்தா விநாயக் மாதவனா மாஸ் காட்டுறதா இருக்கட்டும், நிஜ வாழ்க்கையில் ஒரு சாதாரண பையனா ரேசிங்கில் சாதிச்சுட்டு அந்த பரிசு மேடையில் பரிசை வாங்கிட்டு கையில் பேபி மாதிரி குழந்தை மாதிரி அந்த மெடலை பிடிச்சிட்டு நடந்து வரதா இருக்கட்டும், தலை என்றைக்குமே யூனிக்கு தான். சோசியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலும் தலை ஃபார் அ ரீசன் அப்படின்ற வாசகம் தான் வைரல் ஆகிட்டு இருக்குது. சினிமாவில் ஹீரோவாக மட்டும் இல்லாமல் உலக ரேசிங் அரங்கத்தில் ஒரு ரியல் ஹீரோவாக நம்ம அஜித்குமார் அவர்கள் இந்தியாவை உயர்த்துறாரு. தோற்று போனவங்க மோதி பார்த்தாலும் இவருடைய இந்த வேகம் யாராலையும் தடுக்கவே முடியாது. இந்த பரிசு, இந்த மெடல் வெறும் மெடல் கிடையாது, இது நம்மளுடைய நம்பிக்கை. இன்னும் பல வெற்றிகள், இன்னும் பல போட்டிகள் வரப்போகுது. அரியணை ஏற போறாரு, அரியணை ஏறுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு அஜித்குமார் அவருடைய இந்த கூஸ் பம்ப் மொமெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் கமெண்ட்ல வாழ்க்கையில் ஜெயிச்சு பார்த்தா அஜித் பிடிக்கும் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அஜித்குமார் அவர்களுக்கு ஜே, இந்தியாவுக்கு ஜே.